வணக்கம். கடந்த 9 வருட காலமாக அதிமுக, திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணலாம் போட்டியிடல. அவங்க போட்டியெல்லாம் உள்ளே இருந்த தலைவருங்க, யார் அடுத்த தலைவர், யார்கிட்ட கட்சி, யார் வலுவா நிற்கிறது இதில தான் இருந்தாங்க. வெளியேத்தனம் உள்ளே நடந்தது அதுதான். சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடி இவங்களுக்குள்ள பலமான யுத்தம் நடந்தது. அதில் எடப்பாடி அவர்களுக்கு கட்டம் சரியாகி சூப்பராக அடிச்சிருச்சு யோகம். பலமான எதிரின்னு சொன்னால் சசிகலா அவர்களை தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு கம்யூனிட்டி சாதிய பின்புலம், மிகப்பெரிய பணபலம், ஏற்கனவே சின்னம்மான்ற பட்டம், தொண்டர்கள்கிட்ட கொஞ்சம் செல்வாக்கு இருந்தது, கட்சி அவங்ககிட்ட இருந்ததுனால சில இடங்கள்ல அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ்லாம் இருந்தது. அவங்க சிறைச்சாலைக்கு போனதுனால ஈஸியாக அவங்கள ஓவர்டேக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டார். டிடிவியும் சமாளிச்சிட்டார். இன்றைக்கி கூட மதுரை பக்கம் அவருக்கு செல்வாக்கு இருக்கான் இவங்களுக்கு, இருந்தாலும் உள்ளே நுழைய முடியல. கட்சிக்கே ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் அனாவசியமாக கட்சி உறுப்பினர்னே தூக்கிட்டாங்க. அவர் தொண்டருங்கிட்ட ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்தாலும் முன்னாள் மந்திரிகிட்டையும் மாவட்ட செயலர்கிட்டையும் அவ்வளோ செல்வாக்கு இல்லை போல இருக்குது. அவர் தன்னை நிலைநிறுத்திக்க ஆரம்பத்துலேருந்தே அவ்வளோ இது காட்டல. அதனால தான் ஜெயலலிதா அவரை தனக்கு பதிலாக நியமிச்சது காரணம் அவருக்கு வேறு கிடையாது, ஒரு பொம்மை மாதிரி தான். அதனால் அவரை ரொம்ப அனாவசியமாக நிற்கிட்டாங்க. இந்த ஷங்கர் படத்தில் அன்னியன் மோத வரும்போது அனைத்து குங்ஃபு மாஸ்டர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரே ஸ்டெப்பு நின்று பிளாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அத்தனை மாவட்ட செயலர்களும் முன்னாள் மந்திரிகளும் ஒன்றா சேர்ந்து இவரை காப்பாற்றிட்டாங்க. அதனால் இவர் இன்னுமே பண்ண முடியல. அது இல்லாமல் இவர் முதலமைச்சராக இருந்ததுனால இவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கமலஹாசன் படத்தில் ஒரு பாட்டு வருது இல்லையா, என்ன வேணும் தின்னுங்கடா டோய், இஷ்டப்படி வெட்டுங்கடா டோய் அப்படின்னு. அந்த மாதிரி பாலிசிலாம் அண்ணன் ஆட்சி நடத்திட்டார். யாரையுமே கண்டுக்கல. 4 வருஷம் ஃப்ரீயாக விட்டார். அதனால் இவருக்கு ஆதரவு கூடிருச்சு. அதுவும் இல்லாமல் இவருக்கு தேவைப்பட்டதுனா யாராவது கேட்டால் செஞ்சு கொடுத்து எல்லாருமே இவர் பின்னாடி வந்துட்டாங்க. ஏன்னா அதிகாரத்துக்கு பின்னாடி தான் எல்லாம் போவாங்க. அதுதான் உண்மையான விஷயம் கூட. அதுக்கு பின்னாடி ஒற்றை தலைமையாக நின்று தன்னை வலுவாக நிலைப்படுத்திக்கிட்டார். ஆனால் பிஜேபி இதே விஷயத்தை இவர் பயன்படுத்திட்டாங்க. இவர் ஒற்றை தலைமையாகி கூட்டணியை விட்டு வெளியே போன பின்னாடி அதே கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 6 இவருடைய வலதுகரமாக இருந்த 6 முக்கியமான ஆட்களையும் செங்கோட்டையும் இவருக்கு எதிராக திருப்பினோடனே இவர் வேறு வழி இல்லாமல் போய் மாட்டிக்கிட்டார். திருப்பி கூட்டணிக்கு போயிட்டார். ஆனால் அந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டார். பலவீனத்தையே சாதகமாக பயன்படுத்திட்டார். எப்படின்னா, கட்சிக்கு வரேன், கூட்டணிக்கு வரேன், ஆனால் வெளியே போனவங்க உள்ளே சேர்த்தக்கூடாது அப்படின்னு ஒரு கரெக்டான பாயிண்ட் எடுத்து போட்டு தன்னை வலுவாக நிலைநிறுத்திக்கிட்டார். அவங்களும் உள்கட்சி வயசாக தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ தான் பின்னாடி எலெக்ஷனுக்கு பின்னாடி சதுரங்க களத்தில் எந்த பொம்மையை எங்கே வைக்கிறதுன்னு அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. தற்சயமே தன்னை வலுவாக நிலைநிறுத்திக்கிட்டார் தான் சொல்லணும். இவரும் ஸ்டாலினுக்கு போட்டியாக பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு அவரை போலே ஊர்வலம் போய் மக்களை சந்திக்கிறார். அவர் மாதிரியே செய்கிறாரு. அவரை மாதிரியே இவரும் திராவிட இயக்க கொள்கைகளுக்காகவும் மாநில அரசு உரிமைகளுக்காகவும் வலுவாக போராடுவாரானா அது ஏமாற்றம் தான் மிஞ்சும். அது எதிர்பார்க்குறதே வேஸ்ட்டு. ஏன்னா வலுவான ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணும்போது பல சங்கடங்களையும் பலவிதமான பாதிப்புகளையும் பலவிதமான இழப்புகளையும் சந்திக்க வேண்டி வரும். அதெல்லாம் அந்த தியாகமெல்லாம் செய்ய இவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்தபடி ஆரம்பத்தில் இவர் பார்க்கும்போது அறிமுகப்படுத்தும் போது 9 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் ஓனர் மாதிரியே இருந்தாருங்க. இவர் போய் சமாளிப்பாரான்னு நினச்சாங்க. ஆனால் இவர்கிட்ட பெரிய டீம் இருக்குங்க. நல்லா செய்கிறாங்க, நல்லா இவர் வழி நடத்துகிறாங்க. கடைசி 6 மாதம் இவர் ஆட்சியில் இருந்தப்போ பல திட்டங்களை நல்ல ஒரு வானவேடிக்கை நிகழ்த்தினார். எப்படின்னா, அந்த பொங்கலுக்கு 22,500 ரூபா ரேஷன் கார்டில் கொடுத்தது, அந்த காவேரியும் புதுக்கோட்டை மாவட்டத்தையும் இணைக்கிறது, ஒரு காவை இணைக்கிற திட்டம். கலைஞர் காலத்திலே மாயனூர் திட்டம்னு சொல்லி 500 கோடி ஒதுக்கி தடுப்பணை கட்டிட்டாங்க. இவங்க 10 வருஷமாக அந்த காவா வெட்டாது இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் மறைச்சிட்டு புதுசாக திட்டம் நடத்துகிற மாதிரி மிகப்பெரிய விதம் நடத்துகிறாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசு மாதிரி பல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் நிதி ஒதுக்குனாங்களா பின்னாடியெல்லாம் அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம நாட்டில் அப்படி தானே, திட்டம் அறிவிச்சிட்டாவே கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பட்ஜெட்லேயும் சரி, மற்ற விஷயத்துலையும் சரி. பேர் வச்சே சோறு வச்சான்னு கேட்பாங்க இல்லையா சில ஜோக்கா, அது மாதிரி திட்டம் அறிவிச்சே நிதி ஒதுக்கினா யாரும் கேட்க மாட்டாங்க. அது முடித்தவன் ஆட்சி காலத்துலையும் கேட்க மாட்டாங்க. அடுத்த ஆட்சிக்கு வரவன் கஷ்டப்பட்டு எங்கேயா கடன் வாங்கி இது நிறைவேற்றி முடித்தா அது எங்கள் திட்டம் தாங்க, நாங்கள் தான் ஆரம்பித்தோம், எங்கள் திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வாய் கூசாமல் சவடால் பேச்சு பேசுவாங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் இந்த நாட்டில் தான், இந்த அரசியல் தான் கேட்க முடியும். ஆனால்
கையில் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு இது மிகப்பெரிய பலம். எப்படின்னா, அந்த கடைசி 1 வருஷம் வந்து நெறைய திட்டங்கள அறிவிச்சு, நெறைய பணம் இந்த இலவச திட்டங்கள் மாரி நெறையா குடுப்பாங்க. இப்ப மகாராஷ்டிரால கூட கடைசி 6 மாசத்துல பலமான நிதி விநியோகம் தான் கவர்மெண்ட் வாரி இறைச்சு பல கோரிக்கையில இருந்த பல திட்டங்கள் நிறைவேத்தி, ஆனா முழுசாக்குறது இல்லையாம். அறிவிச்சதுனாலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் கிடைச்சது. தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் அப்படி செய்வாரா இல்லையான்னு தெரியல. அது விஷயத்தில் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உண்டு. கடைசி 6 மாதம் வந்து நிறைய வானவேடி நிகழ்த்தலாம். அது இவர் செய்வாரா இல்லையான்னு தெரியல. எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தன்னை வலுவாக நிலைநிறுத்திட்டார். அதில் எந்த மாற்று பேச்சு இல்லை. டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் மேலக்கிறவன் பார்த்துப்பான், எல்லாம் மேலக்கிறவன் பார்த்துப்பான்னுவாங்க இல்லையா? இவங்க சொல்கிறது கடவுள் இல்லை, மேலே ஆட்சியில் இருக்கிற கட்சி அவங்க தான் பார்த்துப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிறாங்க. வேறு வழி இல்லை. அதெல்லாம் தேர்தலுக்கு பின்னாடி தான் மேஜர் ஆப்ரேஷன் இருக்கும். எது எங்கன்னான்னு தெரியும். அப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். கடந்த ஒரு 10 வருஷமாக இவங்ககிட்ட இருந்த பணத்தெல்லாம், சம்பாரித்த பணத்தெல்லாம் இப்போ இருக்கிற ஆட்சியில், இப்போ இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறையால் மீட்க முடியல. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டை மீட் பண்ணி இவங்க ஊர்வலம் வராங்க. ஒரு ஒரு இது ஒரு விஷயந்தான். என்ன பண்ணுறது? தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை காப்போம்னு சொல்லி இப்போ ஊர்வலம் வந்திருக்கிறாங்க. அது என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.